ஏகம் அநேகமானது. சனாதன தர்மம் அதிகாரம் 2. பிரபஞ்ச சிருஷ்டி சமயத்தில் ஈஸ்வரன் பிரகிருதியை நோக்கி தன் விசேஷ கவனத்தை செலுத்தி பிரகிருதியை பல உருவங்களாக தரிக்கும்படி செய்தார். இவைகளில் முதல் உருவங்கள் ஈஸ்வரனது திரிமூர்த்தி சுரூபங்களே, அதாவது மும்மூர்த்தி பிறப்பிக்கப்பட்டது. இவைதான் பிரம்மாவின் ஒரு அண்டம் என்று பொருள் தரும். இவை ஒரு பிரம்மாண்டத்தை சிருஷ்டிக்கின்றன. ஒரு பிரம்மாண்டமாவது உலகங்களில் ஒழுங்கு பெற்ற தொகுதி அல்லது மண்டலமாகும். அதாவது இதை வெளிப்படையாக கூற வேண்டுமென்றால், சூரிய மண்டலம் பல சூரியன்கள் அடங்கிய ஒரு நட்சத்திர மண்டலம், பல நட்சத்திர மண்டலங்கள் அடங்கிய ஒரு பேரியக்க மண்டலம். இவைதான் பகவானது முதல் படைப்பாய் அமைந்தது. இம்மூர்த்திகளுள் ஈஸ்வரனே நின்று பிரபஞ்ச சிருஷ்டிகளை செய்கிறான். இவற்றில் உலகங்களை சிருஷ்டி பண்ணும் அம்சத்திற்கு பிரம்மாவென்று பெயர். பிரம்மாவே சிருஷ்டிகர்த்தா. அப்படியே உலகங்களை பரிபாலனம் பண்ணி ஆட்சி பண்ணி மக்களை காத்து ரட்சிக்கும் அம்சத்திற்கு விஷ்ணு என்று பெயர். ஆதலால் விஷ்ணுவே ஸ்திதி அல்லது பரிபாலன கர்த்தா. இவ்விதமே உலகங்களெல்லாம் கால கிராமத்தில் சனித்து ஜீர்ணமாகும் பொழுது அவற்றை லயப்படுத்தும் அம்சத்திற்கு மகாதேவன் அல்லது சிவன் என்று பெயர். சிவனே உலகங்களின் லயகர்த்தா. இவைகள்தான் ஈஸ்வரனது பிரதம அவிர்பாகங்கள், மகாரூபங்கள், மும்மூர்த்திகள் அல்லது திருமுகங்கள் எனலாம். ஈஸ்வரனின் பரம்பொருளின் பரபிரம்மத்தின் 3 முகங்கள் சிவா, விஷ்ணு, பிரம்மா என்ற 3 முகங்களாக பரம்பொருள் நமக்கு காட்சி தருகிறது. இதை ஏகமாகிய சகுண பிரம்மம் அல்லது பரமேஸ்வரனின் மூவுருவமாகிறான். சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மாவானவர் பிரகிருதியை 7 தத்துவங்களாக பிரித்தார். இவைகளுக்கு பூதங்கள் என்று பெயரிடப்பட்டுகின்றன. இவைகளுள் முதல் 2க்கும் பல பெயர்கள் இடப்படுகிறது. மகத் புத்தி, நிருவிகற்ப அறிவு, பிரகிருதியை கணக்கற்ற அணுக்களாய் மாறும்படி செய்யும் தன்மை பொருந்தியதான அகங்காரம் ஆகிய பெயர்களை நாம் உபயோகிக்கலாம். பின்னைந்து தத்துவங்களுக்கு மடியில் வருமாறு ஆகாசம், வாயு, அக்னி, அப்பு என்ற நீர், பிருத்திவி என்ற பூமி ஆகியவைகளே. இது பூதாதி சிருஷ்டி என்று கூறப்படுகிறது. இப்பூதங்களால் சகல பதார்த்தங்களும் சிறிது பாகமாக படைக்கப்பட்டிருக்கிறது. இப்பூதாம்சங்களில் சத்வ ரஜோ குணங்களை காட்டிலும் தமோ குணமே மேலோங்கியுள்ளதால் இவைகளில் அதிகமாக அமைந்துள்ள பதார்த்தங்கள் யாவும் பந்தமும் ஜடத்தன்மையும் பொருந்தியவர்களாய் விளங்குகிறது. அதாவது உயிரற்ற பொருள்களாய் விளங்குகிறது. இவற்றுள் பிரகாசிக்கும் ஜீவனும் தன் சக்தியை வெளிப்படுத்த முடிவதில்லை என்றால் பிரகிருதியாகிய மூடமாகும் உபாதியானது ஜீவனை பூர்ணமாய் பிரகாசிக்க விட்டாதபடி அவ்வளவு ஸ்தூலமாய் பலுவுமாய் சக்தி பொருந்துவமாய் இருக்கிறது. இப்பூத சிருஷ்டிக்கு பின் தசேந்திரங்களும் சிருஷ்டிக்கப்படுகின்றன. இவை முதலில் பிரம்மாவின் மனதில் சங்கற்ப ரூபமாய் இருந்து பின்னர் பூதங்களாகிய உடலை அடைந்தன. இவை யானவை ஞானேந்திரங்கள் 5. அவை கந்தம், ரசம், ரூபம், ஸ்பரிசம், சத்தம் என்பனவாம். அவைகளின் ஸ்தானங்களானவை மூக்கு, நாக்கு, கண்கள், தோல், உடல் முழுவதும் அமைந்துள்ள தோல், காதுகள் 2, கர்மேந்திரங்கள் 5. இவைகளின் ஸ்தானங்களானவை கரங்கள், வாக்கு, பாதம், ஆண்குறி, மலஜலம். இவ்விந்திரங்களில் தமோ குண சத்வ குணங்களை காட்டினும் ரஜோ குணமே அதிகமாக விளங்குவதால் இவை விசேஷ சுறுசுறுப்பை உடையவனாய் இருக்கின்றன. இவற்றின் கண் அடங்கி நிற்கும் ஜீவனும் தன் சக்திகளில் முன்னிலும் அதிகமாக சக்தியை வெளிப்படுத்தி கொள்ள இருக்கிறது. இனி இவ்விந்திரங்களுக்கு பின்னர் அவற்றோடு சம்பந்தமுடைய தேவர்களும் மனதையும் தன் மனதால் சிருஷ்டி பண்ணினார். இம்மனதை முதலில் உள்ள பஞ்சேந்திரங்களை பேசும்போது
ஆறாம் இந்திரம் என்றும் தசேந்திரங்கள் என்றும் கிரகிக்கும் பொழுது 11 மிந்திரம் என்றும் கூறுவதுண்டு. ஏனெனில் பாகிய உலகத்தினின்று மிந்திரங்களால் கிரகிக்கப்பட்ட சகல உணர்ச்சிகளையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒப்பிட்டு பார்த்து பின்னிவற்றை தனதாக்கி கொள்ளும் இயற்கை உடையதாய் இம்மனது ஒரு இந்திரியம் என்று கருதப்படுகிறது. இத்தேவர்கள் மனது ஆகிய இவற்றில் ரஜோ குண தமோ குணங்களை காட்டிலும் சத்வ குணமே மேலிட்டு விளைகின்றன இருக்கிறது. அதாவது தேவர்கள் வசம் உள்ள நம் உடலில் உள்ள இந்திரியங்கள் சத்வ குணம் மேலோங்கி இருக்கிறது. இங்கு ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியதாவது முக்குணங்களும் எக்காலத்திலும் ஒன்றை விட்டொன்று பிரிந்து தனியாய் உள்ளதல்ல. பின்ன ஒவ்வொரு ஜந்துக்களிலும் ஒரு குணம் மற்றவர்களை காட்டிலும் அதிகப்பட்டு நிற்கும் என்பதே பொருள். இவ்விதம் தமோ குணம் மேலிட்டிருக்கும் போது அது தாமச ஜந்துவென்றும், அப்படியே ரஜோகுணம் மதிக்கப்பட்டிருக்கும் போது அது ரஜச குணம் பொருந்தியவன் என்றும், அவ்விதமே சத்வம் மேலிட்டிருக்கும் போது சாத்வீக உயிர் என்றும் சொல்வது வழக்கமாகிறது. ஆகையால் இம்மாதிரி சகல வஸ்துகளையும் சத்வீக ரஜ தாமச ஆகிய முப்பிரிவுகளாய் பிரிக்கலாம். இம்மூன்று குணங்களாகவே எல்லா உயிர்களும் எல்லா பொருள்களும் உலகில் இருக்கிறது. பிற்பாடு பிரம்மவானவர் ஈஸ்வரனது ஆக்ஞைகளை நிறைவேற்றுகிறவரும் சிருஷ்டி ஸ்திதி லயமாகிய பிரபஞ்ச காரியம் அனைத்தையும் நிர்வகிப்பவர்களுமான தேவகணங்களையும் தன் மனதில் உண்டு பண்ணினார். ஈஸ்வரனே அரசன், ஏக சக்கரவர்த்தியாம். இவ்வுலகில் அரசனுக்கு மந்திரிகளைப் போலவே அவ்வீஸ்வரனுக்கு தேவர்களும் மந்திரிகளாம். பிரம்மம், பரமேஸ்வரன் இத்தேவர்கள் யாவும் ஒன்றை ஒன்று மாற்றிக்கொள்ளக்கூடாது. இவற்றை தெளிவாக நாம் புரிந்து கொண்டால் சனாதன தர்மத்தை எளிதில் புரிந்து கொள்ளலாம். இவ்வுலகில் மானிடராகிய நாம் அனைவரும் ஈஸ்வரனுக்கு எப்படிப்பட்ட காரியஸ்தர்களோ அப்படியே பிரம்மாண்டத்திற்கும் தேவர்கள் ஈஸ்வரனது காரியஸ்தராகிறார்கள். இத்தேவர்களுக்கு சுரர் என்றொரு ஞாமதேயம் உண்டு. இவர்கள் இவ்வுலகில் ஒவ்வொரு மனிதனும் தன் கர்மத்தால் அடைய வேண்டிய அனுபவங்களை அடையும்படி செய்கிறார்கள். அவர்களே உலக விவகாரங்களில் அவரவர் பாக்கியத்துக்கு தக்கபடி பலனை தருகிறார்கள். தங்களுக்கு பிரீதியுண்டாக்கும் மனிதர்களுக்கு அநேக விதமாய் உதவியும் செய்கிறார்கள். இவ்வுலகில் தேசங்களுக்கு பொதுவாய் ஏற்படும் கெடுதிகளாகிய இயற்கை உபாதை, வியாதிகள், பஞ்சம் முதலிய உபத்திரங்களில் பெரும்பாலும் மனிதர்கள் தேவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாது போகுதால் வருவதாகும். அதாவது இயற்கைக்கு எதிராக மனிதன் செய்யும் செயல்பாடுகள் அவனுக்கு இயற்கை பதிலாக தீங்கு செய்கிறது. இயற்கையை மனிதன் அளித்தால் மனிதனை இயற்கை அளிக்கிறது. தேவர்கள் எண்ணியிருந்த ஒரு பெருங்கூட்டத்தார். இவர்கள் இந்திரன், வாயு, அக்னி, வருணன், குபேரன் ஆகிய 5 அதிபர்களுக்கும் கீழ்ப்பல வகுப்புகளாய் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுள் இந்திரன் ஆகாசத்திற்கும், வாயு காற்றுக்கும், அக்னி நெருப்பிற்கும், வருணன் அக்னி நெருப்பிற்கும், வருணன் அப்புவுக்கும், குபேரன் பிருத்திவிக்கும் சம்பந்தமுடையவர்களார்கள். இவ்வதிபருக்கு கீழ்ப்பட்ட தேவர்களின் ஒவ்வொரு வகுப்பிற்கும் புராண இதிகாசங்களில் கூறியிருக்கிறபடி வெவ்வேறு பெயர்கள் உண்டு. உதாரணமாக குபேரனுடைய கிங்கர்களை யசர்களோடு பீமன் யுத்தம் பண்ணினான் என்று பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கும். தேவர்களிடத்தில் ரஜோகுணம் அதிகரித்திருக்கிறது. இவர்களது சுபாவம் ரஜசமாகிய கிரியே என்று மனு கூறுகிறார். தேவர்களுக்கு சத்ருக்களான அசுரர்கள் பிரகிருதியின் சாட்டியம் அல்லது பந்தரூபமான தமோகுணம் சம்பந்தப்பட்டவர்கள். இவர்களிடம் தமோ குணமே மேலிட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் பிறகு பிரம்மா உலோகங்கள், கந்தம் உலகங்கள், மிருகங்கள், மனித சமுதாயம் ஆகியவைகளை தம் மனதார் சிருஷ்டி பண்ணினார். ஜீவன் தன்னிடத்தில் மடங்கி நிற்கும் சக்திகளை பிரகாசப்படுத்தி கொள்ளும் வழியாகிய ஜகத் பரிபாகம் நடத்தப்போகிற உலகங்களின் ஸ்திதிகள் அனைத்தையும் மேற்கூறிய பிரம்மா தன் மனதில்
சித்தரித்து சங்கல்பித்து கொண்டார். இந்த ஜெகத் பரிபாக மார்க்கத்திற்கு சமஸ்கிருத பாஷையில் சம்சாரம் என்று பெயர். அதை சதா காலமும் சுழன்று கொண்டிருக்கும் சக்கரம் என்று வர்ணித்திருக்கிறார்கள். இச்சக்கரத்தில் சகல ஜீவர்களும் கண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இவ்விதம் பிரம்மானவர் பிரபஞ்ச நிர்மாணத்தில் தன் வேலையை முடித்தவுடன் இவரால் சிருஷ்டிக்கப்பட்ட சகல பதார்த்தங்களும் சங்கற்ப உருவங்களாயிருந்தமையால் ஸ்தூல பிரகிருதியில் ரூபங்களாய் மாறியிருந்தன. இவ்வேலையை ஜகத் முழுவதிலும் வியாபித்து தரித்து ரட்சணம் பண்ணும் விஷ்ணுவானவர் செய்கிறார். இவர் இவ்வித சங்கல்ப சிருஷ்டிகள் அனைத்திலும் தனது சைத்தன்யத்தை செலுத்துகிறார். இதற்கு புராணத்தில் கூறப்பட்டிருப்பதாவது என்னவென்றால், இவர் அனந்த விதமான பிராணனாகிய அவைகளுக்கெல்லாம் சேதனத்தை அளித்தார் என்பதே ஆகும். பிறகுதான் பிரம்மாண்டம் முழுவதும் உயிர்த்து சேதனத்தை அடைந்தது. பின்னர் மனிதன் தோன்றிய பொழுது இதுவும் போதவில்லை. ஈஸ்வரனது 2 மூர்த்திகளாகிய பிரம்மா விஷ்ணு இவ்விருவரும் தமது சேதனங்களை அளித்த பிறகு 3ஆம் அம்சம் மாத்திரம் பாக்கியிருந்தது. இவர்தான் உலகங்களில் சரீரங்களாகிய பந்தங்களில் நின்று ஜீவர்களை விடுவித்து அவர்களை ஆதி ஆதாரமாகிய பரம வஸ்துவுடன் ஐக்கியமடைந்து ஆனந்தம் அனுபவிக்கும்படி செய்விக்கின்ற மூர்த்தியான மகாதேவர். திரிமூர்த்தியாகிய ஈஸ்வரனது பூர்ணமான பிரதிபிம்பமாக ஜீவனமாக வேண்டியதற்கு மகாதேவரது அம்சம் அவசியம். அதனால் இவரது அம்சமும் ஜீவனுக்கு அளிக்கப்பட்டது. பிறகு சென்ற கல்பங்களில் கல், மண், புற்பூண்டு, மிருகாதிகளின் நிலைமைகளை யாவையும் தாண்டி வந்திருக்கும் ஜீவன் இப்போது மானிட மகா வர்க்கத்துள் பிரவேசிக்கிறான். ஜீவன் கந்தம் மூலாதி மிருகங்களின் வழியாய் மனித தசையடைந்து ஆத்மா தன்னிடம் பிரகாசிக்க பெறுவதும் இம்மனிதனாக மூர்த்த நிலைமையின் பால் ஜனன மரமற்ற அமிர்த நிலைமையான மோட்சத்தை நாடுவதுமான இம்மானிட பரிபாக மகா பதவியை பற்றி வெகு அற்புதமான வருணை உங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கும். விஷ்ணுவின் விசேஷ ஆவிர்வாகங்களுக்கு அவதாரங்கள் என்று பெயர். இவற்றை அவசியம் ஞாபகத்தில் வைத்திருத்தல் வேண்டும். அவதாரம் என்னும் பதம் கீழே என்று பொருள் தரும். அவா என்னும் இறங்குதல் என்னும் கருத்தையும் சேர்த்து த்ரு தாதுவிலின் வந்தது. அவதாரம் உலகின் கண் சில சமயங்களில் ஒவ்வொரு காரியங்களும் செய்து முடிக்கும் வண்ணம் ஈஸ்வரன் சரீரங்களை தரித்து காட்டிக் கொள்ளும் ஆவிர்பாவங்களுக்காக இப்பெயர் அளிக்கப்பட்டிருக்கிறது. உலகில் அதர்மம் மேலிட்டு விவகாரங்கள் முற்றிலும் கெட்டு வரும்போது உலகமே அழிந்து விடா வண்ணம் அதை சீர்திருத்தி தர்ம மார்க்கத்தை மீளவும் செலுத்தும் நிமித்தம் உதவி புரிவதற்காக விஷ்ணுவானவர் ஏற்ற ரூபங்களை தாங்கி அவதரித்து தர்மத்தை மீண்டும் மக்களிடையே பின்பற்றும்படி செய்கிறார். இவரது அவதாரங்களுள் 10 அவதாரங்கள் மற்றவர்களை காட்டிலும் முக்கியமானதாக இறக்கப்பட்டிருந்தன. அவற்றிற்கு தசாவதாரங்கள் என்று பெயர். மச்சம் அல்லது மீன், இது உலகம் முழுவதும் ஜலத்தில் இருந்தபோது ஜலத்திற்குள் உயிரினங்கள் தோற்றத்தை குறிக்கிறது. மீன், உலகில் உயிர்கள் முதலில் ஜலத்திலே தோன்றியது, அது மீன் வடிவாக தோன்றியது என்பதை குறிப்பதற்கே மச்சாவதாரம் என்று பெயர். கூர்மாவதாரம், ஆமையாக விஷ்ணு அவதரித்து மகா சமுத்திரத்தில் சுழன்று வரும் பெரும் பர்வதத்தை முதுகில் தாங்கினார். இக்கடல் கடைதல் உலகில் அவசியமான ரூபங்களை சிருஷ்டிப்பதற்காக சம்பவித்தது. அதில் திருப்பார் கடலை கடந்த சமயத்தில் சந்திரன், லட்சுமி, உஜ்ஜேஸ்வரம், கௌதஸ்துவம் முதலிய ரூபங்கள் உண்டாயின என்று புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமையானது ஜெகத் பரிவாரத்தில் அடுத்தபடியே சேர்ந்த ஜந்துவாகும். கடலிலும் தரையிலும் வாழும் உயிர் உற்பத்தியானதை குறிக்கிறது. 3 வராகம், பன்றி. உலகம் ஜலத்தின் கீழ் அமைந்தபோது முழுவதுமாக உயிர்கள் அழிந்து போனது. உலகத்தை காப்பதற்காக விஷ்ணுவானவர் அவதாரம் செய்து பூமியை மேற்றோக்கினார். அப்போது ஜலம் வற்றி மேட்டுத்தரையில் வாழும் இயற்கை உடையதும் குட்டிகளுக்கு பால் கொடுக்கும் இயல்பும் உடையதுமான மிருக வர்க்கத்தை முதலில் உண்டு பண்ணினார். இம்மூன்று அவதாரங்களும் உயிர்கள் பரிணாமத்தில்
முதல் 3 படிகளாகும். 4வது நரசிம்மர், நரனும் சிம்மம். இதை தைத்திரியர்களின் கொடுமைகள் என்றும் உலகத்தை ரசிப்பதற்கு எழுந்த அவதாரம். இத்தைத்தியர வர்க்கத்தில், அதாவது அசுர வர்க்கத்தில் பிறந்த பிரகலாதன் என்னும் ஒரு குழந்தை இறமை பருவம் முதற்கொண்டே விஷ்ணுவிடத்தில் பரமபக்தி செய்து வந்தது. இதை கண்டு அந்த அசுரபிதா அநேக விதமாக பயமுறுத்தி கணக்கற்ற கொடுமைகளை புரிந்தும் குழந்தை தன் பக்தியை விடவில்லை. பின்னும் குழந்தையை கொன்று விடுவதற்கு தந்தை அளவற்ற முயற்சிகளை செய்தான். இதனால் விஷ்ணுவே அக்குழந்தையை தப்பிக்கும் பொருட்டு கடைசியில் ஒரு தூணில் இருந்து புருஷம் சிம்மம் இரண்டும் சேர்ந்த நரசிம்மம் அவதாரம் தோன்றி அந்த அசுரனை கொன்று குழந்தையை காற்றது. 5ஆம் அவதாரம் வாமனம், குள்ள உருவம் கொண்ட மனிதன். பிறகு மனித வர்க்கத்தின் பரிபாகத்தை நடத்தும் நிமித்தம் மனிதனாக அவதரித்தார். பலி சக்கரவர்த்தியிடமிருந்து தன் 3 அடிகளாக அளக்கக்கூடிய அவ்வளவு நிலத்தையும் தனக்கு தியாகமாக பெற்றுக்கொண்டார். ஓரடி பூலோகம் முழுவதும் பரவி முடியிற்று, இன்னொரு அடி ஆகாயத்தை பரவி முடியிற்று, 3வது மனுஷ பரிபாகமாக திரிலோகம் ஏற்பட்டது. அதாவது மனிதனுடைய தலையை 3ஆம் அடியாக அந்த பலி சக்கரவர்த்தியிடத்தில் பெற்று அவனை பாதாளத்தில் அழுத்தி அதன்படி திரிலோகம் 3 லோகங்கள் ஏற்பட்டது. 6ஆம் அவதாரம் பரசுராம அவதாரம். பரசுராமன் கோடாரி ஆயுதமுடைய ராமன். இவ்வவதாரம் ஜனங்களுக்கு கொடுமை புரிந்து வந்த அரசர்களை தண்டிக்கவும் அக்கிரமஸ்தாரர்களான அரசர்களுக்கு லோகோபகாரத்திற்கு உபயோகப்படுத்த வேண்டிய சக்தி அல்லது அதிகாரத்தை ஜனங்களுக்கு இம்சித்தற்கு உபயோகிப்பதால் வரும் தீமைகளை அகற்றுவதற்காகவும் சத்திரிகளை அழிப்பதற்காகவும் பரசுராம அவதாரம் எடுக்க வேண்டியதாயிற்று. ஸ்ரீராம அவதாரம், இதில் இவரை விஷ்ணுவை ராமச்சந்திரன் என்று அழைப்பது வழக்கம். இவர் தசரத மகாராஜாவின் குமாரராய் 3 சகோதரருடன் பிறந்து சத்திரிய தர்மத்தை விளக்க வந்தவர். இவர்தான் அரசன் இருக்க வேண்டிய நிலைமைக்கு ஒரு பூர்ண உதாரணமாய் நின்றவர். அவ்விதமே பூர்ண பரிபாகமுடைய நரனாகவும் விளங்கினார். பிதாவிடத்தில் வினயமும் பக்தியும் உள்ள குமாரனாகவும், பத்னியிடத்தில் மிக்க அன்புள்ள கணவனாகவும், பராக்கிரமுள்ள போர் வீரனாகவும், மிகவும் நேசமுள்ள சகோதரனாகவும், அந்த யோசனையுள்ள அரசனாயும், ஜனங்களை ரசிப்பதில் மிகுந்த அக்கறையுடையவராகவும் இவர் விளங்கினபடியால் நரனில் உத்தமர் என்று சொல்வதற்கு உதாரண புருஷன். இவர் அற்புத சத்திரம் வால்மீகி ராமாயணத்தில் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. மேலும் துளசிதாசர் இயற்றியிருக்கும் அற்புதமான இராமாயண சரித்திரம் வட இந்தியாவில் முழுவதுமாக பரவியுள்ளது. 8 ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். ஈஸ்வரனது கருணை ஞானமாக இவ்விரண்டையும் விளக்க வந்த அவதாரம் இது. எண்ணிருந்த கோடி ஜனங்கள் மிகுந்த பக்தியுடன் இவரை உபாசிக்கிறார்கள். கோகுலம், பிருந்தாவனம் ஆகிய பிரதேசங்களில் நடமாடிய அற்புத செல்வ சிறுவராயும், அர்ஜுனனுக்கு மித்திரராயும், பகவத்கீதையை மொழிந்த ஆசிரியராகவும், பாண்டவருக்கு நண்பராகவும், பீஷ்மர் போற்றிய பெரியோராகவும் விளங்கிய இவரது சரித்திரத்தை அறியாத இந்துக்கள் உண்டா? மகாபாரதத்தின் நாயகமாய் உள்ளவரும் இவரே. இவருடைய சரித்திரம் அநேக புராணங்களில் காட்டப்பட்டிருக்கிறது. 9 ஸ்ரீ புத்த அவதாரம். இந்த புத்தர் ராஜ்யம் சம்பத்து முழுவதையும் தியாகம் பண்ணி சத்தியமல்லாத தர்மத்தை உபதேசிப்பதற்காக சந்நியாச சஞ்சாரம் செய்து வந்த அரசகுமாரனாவார். இவருக்கு சாக்கிய முனிவர் என்றும், கௌதமர் என்றும், சித்தார்த்தன் என்றும் பெயர்கள் உண்டு. இவர் தற்காலத்தில் கோடிக்கணக்கான மக்களால் அனுஷ்டிக்கப்படும் ஒரு பெரும் மதத்தை ஸ்தாபித்தவர். இவ்வவதாரத்தில் ஆரியர் அல்லாத இதர ஜாதிகளுக்கு அநேகருக்கு விஷ்ணுவானவர் உபதேசித்து அருளினார். 10 கல்கி. இவர் கலியுகத்தின் அந்தரத்தில் உதிக்கின்ற போது அவதாரம். அவதாரம் வரும்போது சத்திய யுகம் பழையபடி பூமியில் திரும்பி வரும். அப்போது புதிய உலகம் தர்ம யுகம் ஆரம்பிக்கும். இந்த அதிகாரத்தில் இறைவன் பூமியில் உயிரினங்களை தோற்றுவித்தல் மற்றும் உயிர்களின் பரிணாம வளர்ச்சியும் முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் நன்றி.